ஆண்கள் எப்போதும் பொதுவாகவே ஒரு அம்மா பாசத்தோடு தான் இருப்பாங்க. அப்போது இதிலும் அம்மா பாசம் அதிகம் கொண்ட ஆண் ராசிக்காரர்கள் யாரெல்லாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் தன் தாயை விட்டு கொடுக்காமல் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற ராசிகளில் முதலிடத்தில் இருப்பது மேஷ ராசி. மேஷ ராசியை பற்றி தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சாகசம் மற்றும் தன்னிச்சையான சிந்தனையால் ஜொலிக்கக்கூடிய இந்த மேச ராசிக்காரர்கள் தாயின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். ஆக்ரோஷமாக அடிக்கடி கோபம் காட்டினாலும் மறு நிமிஷமே தாயின் மடியில் சாய்ந்து அமைதியை தேடக்கூடிய ஒரு ராசி எதுன்னு சொன்னால் அது மேச ராசிக்கு பிறந்த ஆண்கள் தான். மேச ராசியில் பிறந்த ஆண்கள் எல்லாருமே தாயின் மகத்துவத்தையும் தாயின் அன்பையும் பெறுவதில் முதலிடத்துல இருக்காங்க. நம்ம இரண்டாவது ராசியை பார்ப்போம். ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில பிறந்த ஆண்கள் எல்லாருமே அம்மா பிள்ளைகள்னு சொல்றான். எப்பவுமே அம்மாவிடம் கேட்காம எந்த விஷயத்திலையும் இறங்க மாட்டாங்க. அம்மாவிடம் மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர். ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் எப்படின்னு சொன்னா, இந்த ராசியை சேர்ந்த ஆண்கள் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் விட தாயை அதிகமாக ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள். அம்மாவும் பாசத்தை வாரி வழங்குவதில் இந்த ரிஷப ராசிக்கார ஆண்களுக்கு தாராளமாக இருக்கு. அதனால நம்ம ரிஷப ராசியில் உள்ளவங்க மனைவி அம்மா இரண்டு பேரையும் சமமாக மதித்து நடத்தக்கூடியதில் வல்லவங்க. அதுலேயும் ஒரு படிக்கு மேலே போய் தாயிடம் பணிவாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடியதில் ரிஷப ராசிக்காரங்க சிறந்தவங்க. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசி. இந்த கடகராசி எப்படின்னா முழுக்க முழுக்க அம்மா பிள்ளையா இருப்பாங்க. அடுத்து கடகராசிக்கான ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை தாயை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தினமும் தாயை தொலைபேசியில் அழைத்து தனது நலன்களை தெரிவித்து அல்லது கேட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. ஒரு நேரம் பிரிந்து இருக்கணும்னு எண்ணம் இந்த கடகராசிக்கு வரவே செய்யாது. அதுதான் இந்த கடகராசி ஆண்களின் அம்மா பாசம். அக்கறையான பண்பும் பாசமும் எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த கடகராசியில் உள்ள ஆண்களுக்கு தாயின் மீது. அம்மாவுக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன், எதையும் இழப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசியில் உள்ள ஆண்கள். அதிகப்படியான கோபங்களை கொண்டிருந்தாலும் அதிகப்படியான பாசத்தை கொண்டு அன்பு மழை பொழிவதில், அம்மா மீது அன்பு மழை பொழிவதில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறந்தவர்கள். குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள என்னென்ன தேவை இருக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அம்மாவை மகிழ்ச்சி படுத்துவதில் இந்த துலாம் ராசிக்காரங்க சிறந்தவங்க. ஒரு பொருள் வாங்குறதாகட்டும், இல்லைன்னா ஒரு அம்மா மீது ஒரு கரிசனம், ஒரு நோய் வந்த ஆஸ்பத்திரி கொண்டு போகிற விஷயங்கள், எல்லா விஷயத்திலையும் முதல் ஆளாக இருக்குது இந்த துலாம் ராசிக்காரங்க சிறப்பாக இருக்காங்க. துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் செய்யும் செயல்களை பார்த்து இதே போல தனக்கு ஒரு மகன் அடுத்த பிறவியிலும் வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களின் செய்திகளும் விஷயங்களும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி அம்மா மீது எப்படி அன்பு கொண்டவங்கன்னு பார்ப்போம். மகர ராசியை பொறுத்தவரையும் அந்த குடும்பத்தை விட்டு ஒரு பிரியணும்னு எண்ணமே வராது. அந்த அம்மா கூடயே இருக்கணும் காலம் ஃபுல்லாக. ஒருவேளை மனைவி ஒன்றெண்டு பேச்சுகளால் மாறணும்னு நினச்சாலும் இவங்கள மாற்ற முடியாது. கண்டிப்பாக அம்மா கூட அம்மா பிள்ளைய தான் காலம் முழுவதும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. உங்களுக்கு யாராவது மகர ராசிக்காரங்க நண்பர்கள் இருந்தால் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அந்த தாயின் அன்பு தாயிடம் நெருங்கி தான் எப்போதும் இந்த மகர ராசிக்காரங்க, மகர ராசியில் உள்ள ஆண்கள் எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. அப்போது நான் சொன்ன 5 ராசிக்காரங்களில் ஆண்கள் அம்மா பாசம் கொண்ட ஆண்களை பார்த்தோம். இதில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லை எதிர்மறையாக ஒருவேளை இருக்க வாய்ப்பு இருக்குது. நேர்மறை எதிர்மறை எது ஆனாலும் கமெண்டில் தெரிவிங்க. எனக்கு வீடியோ கூட எதுவாக இருக்கும். மீண்டும் ஆன்மீக தேசம் சேனலில் இன்னொரு பக்திமயமான விஷயங்களில் சந்திப்போம். ஓம் நம சிவாய்.